வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட சாப்டர் வந்து டெய்லி யூஸ் ஷார்ட் சென்டென்சஸ். இது யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பேர் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் கிராமட்டிக்கலாக எனக்கு கற்றுக்க தெரியாது. நான் 8th படிச்சிருக்கேன், 10th படிச்சிருக்கேன், +2 தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இப்போதைக்கு இல்லை, எனக்கு வந்து ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கான சீரியஸாக வந்து ஷார்ட் வேர்டுன்றது சீரியஸு. இது 3வது வீடியோ. பார்க்காதவங்க ஆல்ரெடி உள்ள 2 வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இனஃப் ஸ்டாப் டாக்கிங். இனஃப் ஸ்டாப் டாக்கிங். போதும் பேசுவதை நிறுத்து. போதும் பேசுவதை நிறுத்து. டு நாட் சேட்டர். அரட்டை அடிக்க வேண்டாம். டு நாட் கிரின். டு நாட் கிரின். பல்லை கிரின்னா இழிக்காதுன்னு அர்த்தம். பல்ல ஒரு மாதிரி சிரிப்பாங்கள்ல, அது கிரின்னா பல்லை இழிக்காது. டூ ஆஸ் யூ லைக். டூ ஆஸ் யூ லைக். நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். டியூ ஆஸ் யூ லைக். நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். இட் இஸ் டைம். இட் இஸ் டைம். நேரமாகிவிட்டது. இட் இஸ் டைம் ஃபார் டின்னர். இட் இஸ் டைம் ஃபார் டின்னர். இரவு நேரம், இரவு உணவுக்கு நேரமாகிவிட்டது. அதாவது டின்னர்னா இரவு, பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங்கு, லஞ்சுனா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இட் இஸ் டைம் ஃபார் டின்னர். இரவு உணவுக்கு நேரமாகிவிட்டது. டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். டு நாட் ஸ்பிட் இன் பப்ளிக் பிளேஸ். டு நாட் ஸ்பிட். ஸ்பிட்டு வேறு, ஸ்பிட்டு வேறு, புரியுதா? டு நாட் ஸ்பிட் இன் பப்ளிக் பிளேஸ். பொது இடங்களில் எச்சில் துப்பாதீர்கள். ஐ டோன்ட் லைக் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. எனக்கு உன்னை பிடிக்கவில்லை. ஈ டிஸ்லைக்ஸ் மீ. அவருக்கு என்னை அதாவது டிஸ்லைக்ஸும் ஒன்று தான், டோன்ட் லைக்கும் ஒன்று தான். அவருக்கு என்னை பிடிக்கவில்லை. டு நாட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் எனர்ஜி. டு நாட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் எனர்ஜி. சில பேர் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வராதுன்னு தெரியும். அப்போ நம்ம சொல்லலாம்ல, டு நாட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் எனர்ஜி. நீ தேவையில்லாமல் பணத்தையும் சக்தியும் வீணாக்காதீங்கன்னு சொல்லுவீங்களா. இதான் டு நாட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் எனர்ஜி. டு நாட் மிஸ்யூஸ் யுவர் பவர். ஒரு சில பேர் நல்ல பவர் இருக்கும், அதை வச்சு அவங்க நிறைய தவறு பண்ணுவாங்க. அது செய்யாமல் இருக்கிறது சொல்லுவாங்கள்ல. டு நாட் மிஸ்யூஸ் யுவர் பவர். உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். டு நாட் பேக் பைட். டு நாட் பேக் பைட். புறம் கூறாதே. பின்னாடி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, முதுகு பின்னாடி சொல்லுவாங்கள்ல, அதான் பேக் பைட்னா புறம் கூறாதே. டு நாட் காசிப் அபவுட் அதர்ஸ். டு நாட் காசிப் அபவுட் அதர்ஸ். மற்றவர்களை பற்றி கிசுகிசுக்காதீர்கள். மற்றவர்களை பற்றி கிசுகிசுக்காதீர்கள். டு நாட் மைண்ட் தட் வேர்ட். டு நாட் மைண்ட் தட் வேர்ட். அந்த வார்த்தையை பொருள்படுத்தாதே. அந்த வார்த்தையை பொருள்படுத்தாதே. மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். டு நாட் டாக் டு ஹிம். டு நாட் டாக் டு ஹிம். அவனிடம் பேசாதே. அவனிடம் பேசாதே. He is petulant. He is petulant. அவன் ஒரு சிடுமூஞ்சி. அதை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அவங்க தான் சொல்லுது he is a petulant. Do not trust him. Do not trust him. அவனை நம்பாதே. Do not cheat anyone. Do not cheat anyone. யாரையும் ஏமாற்றாதீர்கள். Do not make me fool. Do not make me fool. என்னை முட்டாளாக்காதே. Do not shout in front of others. Do not shout in front of others. பிறர் முன்னிலையில் கத்த வேண்டாம். The price is very high. The price is very high. விலை மிக அதிகம். Have some drinks. Have some drinks. கொஞ்சம் பானங்கள் குடிங்கள். Not bubble. சத்தம் போடாதே, உளராதே. பபுள்னா உளராதே, சத்தம் போடாதே சொல்லுவாங்க. Do not speak unnecessarily. Do not speak unnecessarily. தேவையில்லாமல் பேசாதே. அதை do not படிக்கலாம், டோன்ட்னும் படிக்கலாம். இப்படி படிக்கும்போது அதை டோன்ட்னா DON அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டோன்ட்னு படிச்சுக்கலாம். டு நாட் ஸ்பீக் அன்னெசர்லி. தேவையில்லாமல் பேசாதீர்கள். ஆஸ்க் ஹிம் டு ஸ்பீக் வித் மீ. ஆஸ்க் ஹிம் டு ஸ்பீக் வித் மீ. என்னுடன் பேச சொல்லுங்கள். என்னுடன் பேச சொல்லுங்கள். அவாய்ட் ஸ்பீக்கிங் அன்னெசர்லி. தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும். தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும். டு நாட் லாய்டர் ஹியர் அண்ட் தேர். டு நாட் லாய்டர் ஹியர் அண்ட் தேர். அங்குமிங்கும் அலைய வேண்டாம். அங்குமிங்கும் அலைய வேண்டாம். டு நாட் பி இன்டிஃபரண்ட் டு எனிஒன். Do not be indifferent to anyone. யாரிடமும் அலட்சியமாக இருக்காதீர்கள். யாரிடமும் அலட்சியமாக இருக்காதீர்கள். ஸோ இந்த செஷன் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சென்டென்ஸாக மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து எது சப்ஜெக்ட்டு எது ஆப்ஜெக்ட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது நார்மலாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் சென்டென்சஸ், புரியுதா? இது அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஏறிடும். பேசும்போது ஈஸியாக அப்படியே நீங்கள் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் தரவானதுக்கப்புறம் இந்த கிராமட்டிக்கலாக வந்து ஹைனா என்ன, ஹீனா என்ன, ஷீனா என்ன, சப்ஜெக்ட் என்ன, அது கூட பொறுமையாக நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கிலீஷ், அதாவது ஒரு 10th + 2 படித்தவங்களுக்கு கூட
கிராமட்டிக்கல் இல்லாமல் கற்றுக்கலாம். முதல்ல கற்றுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் கிராமரை உள்ள கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து எடுத்துனே கிராமர் ஆரம்பித்தா புரியாது. உடனே பயந்துட்டு இங்கிலீஷே புரியாது, நமக்கு வராது அப்படி விட்டுருவாங்க சில பேர். அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட்டோட முதல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாக கிராமர் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரெண்டாவது நான் ஒவ்வொரு சேனல்லையாக வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.